இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 6 வசனம். ஒரு பெண் தன் போதகரிடம் இவ்வாறு கூறினாள், ஐயா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பூமியின் கடைசி எல்லைக்கு நான் செல்ல விரும்புகிறேன். ஆனால் எனக்கு 12 பிள்ளைகள் இருக்கின்றனர். போதகர் அவளிடம் இவ்வாறு மறுமொழி கூறினார், சகோதரியே, 12 பேருள்ள ஒரு சபையை ஏற்கனவே தேவன் உங்களுக்கு கொடுத்ததற்காக தேவனை துதிக்கிறேன். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டா? சாப்பிடும் முன் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா? வேதாகம வீரர்களின் சரிதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறீர்களா? பிள்ளைகள் இயேசுவை நேசித்து எல்லாவற்றிற்கும் அவரை சார்ந்திருக்க பழக்குகிறீர்களா? அந்நாளில் உங்கள் மகனோ மகளோ நியாயம் தீர்க்கப்படும் போது ஆசிரியரும் போதகரும் உங்களுக்கு பின்னாகத்தான் நிற்பார்கள். முதலில் உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துங்கள் என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளை ஆதாயப்படுத்த வேண்டியது பெற்றோரின் முதல் பொறுப்பு. தேவன் நமக்கு தந்த முதல் பணிக்களம் நம் வீடே. பிள்ளைகள் நமது பொறுப்பு. நேசிக்க வேண்டிய பிரகாரம் நம் குடும்பத்தை நேசிக்காவிடில் தேவன் நமக்கு தந்தவைகளில் மிகச் சிறந்ததை நாம் செய்ய முடியாது. நான் என் பிள்ளைக்கு எதில் குறை வைத்தேன்? எதை வாங்கி தரவில்லை? அவர்களுக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்டு வேலை செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். இவை யாவற்றையும் செய்தும் என் பிள்ளை எங்களுக்கு கீழ்ப்படிவதில்லையே, எங்களை மதிப்பதில்லையே, நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று வருந்தி கதரும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயது வரை பிள்ளைகள் நாம் கற்றுக் கொடுப்பவற்றை ஏற்றுக்கொள்கின்றனர். சற்று வளர்ச்சி அடைந்த பிறகு அவர்கள் நம்மை பார்த்தும் தாங்களாகவே சிந்தித்தும் கற்றுக்கொள்கின்றனர். இது நிமித்தம் பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் செயல்படும் விதம் மிகவும் முக்கியமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. சில கிறிஸ்தவ பெற்றோர் தாங்களே கிறிஸ்துவை மறந்தவர்களாயும் ஆவிக்குரியதும் நித்தியத்திற்கு உரியதுமானவற்றை தேடாதவர்களாகவும் இருக்கின்றனர். உலக அறிவு நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தாது, பேரின்பத்தை தராது என்பதை பெற்றோரே உணரவில்லை என்பதுதான் உண்மை. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என ஓசியா தீர்க்கதரிசி கூறுகிறார். பெற்றோர்கள் ஆவிக்குரிய காரியங்களை உதாசீனப்படுத்தும் போது அதன் தாக்கத்தை கண்டிப்பாக அவர்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் காண நேரிடும். கிறிஸ்துவை மறந்த பெற்றோர் தேவனிடத்தில் இருந்து தங்கள் பிள்ளைகளுக்கு வரும் கிருபையையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் தடுக்கும் தடைக்கல்லாகவே இருந்து விடுகின்றனர். எந்நேரமும் குடும்ப பாரத்தை சுமக்கிறேன் என்று சொல்லி வேலை வேலை என ஓடுபவர்கள் தாங்களும் ஆலயம் செல்லாமல் பிள்ளைகளையும் தேவனுடைய வழியில் நடத்த தவறி பிள்ளைகளின் துன்மார்க்க ஜீவியத்திற்கு காரணமாகி விடுகின்றனர். பள்ளிக்கு சென்று வந்த குழந்தை ஏதாவது சொல்ல முற்படும் போது எனக்கு இதை கேட்க நேரமில்லை, பிறகு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி குழந்தையின் வாய்க்கு பூட்டு போட்டு விடுகிறார்கள் சில பெற்றோர். இதனால் பிள்ளைகள் தங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. அன்பை தேடி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே குடும்பத்தை முதலில் ஆதாயம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் வளர்ப்பில் கண்டிப்பு அவசியம்தான். எனினும் மிஞ்சிய கண்டிப்பு பிள்ளைகளுக்கு கோபத்தை உண்டு பண்ணும். எனவேதான் வேதம், பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று எடுத்துரைக்கிறது. அதிக கண்டிப்பு போன்றே அதிக பாசமும் ஆபத்தை விளைவிக்கும். பிள்ளைகளை தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து அரவணைக்க வேண்டிய நேரத்தில் அரவணைக்க வேண்டும். பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை தங்கள் பாசத்தினால் கண்டு கொள்ளாமல் விடும் பெற்றோர்கள் அவர்களை பாதாளத்திற்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றே பொருள். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆப்பிரியமானவர்களே, குடும்பமாய் ஜெபியுங்கள், குடும்பமாய் ஆலயம் செல்லுங்கள், தேவனுக்குரிய காரியங்களில் குடும்பமாய் ஈடுபடுங்கள். உங்கள் குடும்ப உறவு மேம்படும், குடும்பத்தை ஆதாயம் செய்வீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட அப்பா குடும்பமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, பிள்ளைகள் உம்மை தேடக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, அநேக குடும்பங்களிலே அப்பா பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத சூழ்நிலைகள், பிள்ளைகள் துன்மார்க்கமாய் ஜீவியம் செய்கிற சூழ்நிலைகள் அப்பா ஆண்டவரே சப்பா, இப்படிப்பட்ட குடும்பங்களிலே என் தேவன் அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை ஆதாயப்படுத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவரே பெற்றோர்கள் உணர்ந்து அப்பா அவர்களுக்காக ஜெபிக்க என் தேவன் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களை எவ்விதம் ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என் தேவன் அப்பா அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.